ஹாய் நண்பா. நேற்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம டியர் 1 மணிக்கு கெஸ்ஸிங் கொடுத்துருந்ததில் சி போர்டு 5-0 ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஒரு வேளை மிஸ் ஆச்சுன்னா பி போர்டில் 5-0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். நம்ம நினச்ச மாதிரியே பி போர்டில் நேற்று 5 விழுந்துருக்கு, 0 விழுந்துருக்கு. அது ஒரு சின்ன வின்னிங் தான். ஆனால் நம்ம ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35, 30, 85, 80 ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம். அந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் அவன் ட்விஸ்ட் பண்ணி வச்சுட்டான். பார்த்தீங்கன்னா 30ங்கிற நம்பர் 03ன்னு சொல்லி விழுந்துருச்சு. நான் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் கணக்கு பண்ணி கொடுத்துருந்தேன், ஆனால் திருப்பி வச்சிட்டான். இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி விடுங்க, நம்ம நாளைக்கான ஒரு 1 மணி கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3-8, சி போர்டில் 3-8. 3ஆம் நம்பர் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. 8ஆம் நம்பர் ஒரு சப்போர்ட்டு கொடுக்குறேன். இந்த 2 போர்டில் ஒரு போர்டில் கண்டிப்பாக 3-8 கண்டிப்பாக உழுவுங்கிறது என்னோடய கெஸ்ஸிங். ஒருவேளை 2 போர்ட்லேயும் உழுவுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அது மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏசியில் டபுள்ஸ் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை ஏசியில் டபுள்ஸ் வந்தால் 3-8 இருக்குங்கிறது தான் என்னோடய கெஸ்ஸிங். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தமாக ஏபிபிசியெல்லாம் இல்லை நண்பா, வெறும் ஏசி மட்டும்தான். ஏசியை பொறுத்த வரைக்கும் ஏசியில் 33, 88, 38, 83 இந்த 4 நம்பரு. ஏ போர்டில் 2, 7 இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு வேளை நாளைக்கே வந்துடுமோ அப்படிங்கிறது ஒரு டவுட்டில் இருக்குது. அதனால் ஏசியில் 23, 28, 73, 78ங்கிற நம்பர் கொடுத்துருக்குற சப்போர்ட்டுக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் மொத்தமாக. 4 நம்பரில் 358, 308 ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பரு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் என்னோடய கெஸ்ஸிங்கு. அந்த 233, 288ங்கிறது ஒரு சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. 6 மணிக்கு 8 மணிக்கு வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் முடியவே மாட்டேங்குது, சரியான டைம் இல்லை. நாளையிலேருந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிறேன். 6 மணிக்கோ 8 மணிக்கோ வீடியோ போடுறேன். முந்தா நேரத்தில் நல்ல கெஸ்ஸிங் தான் எடுத்திருந்தேன். 8 மணி ஷோக்கெல்லாம் சி போர்டில் வின்னிங் கூட வாங்கியிருந்துச்சு. ஆனால் வீடியோ போட முடியல நண்பா, சாரி. கண்டிப்பாக நாளையிலேருந்து 6 மணிக்கு 8 மணிக்கு வீடியோ வரும். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் போய் பார்க்க ஈஸியாக இருக்கும். கெஸ்ஸிங் டைமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. நீங்கள் பாருங்கள். பை. ஒரே ஒரு ஃபாலோயிங் நம்பர் மட்டும் இருக்குது நண்பா. நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு, அதாவது 7ஆம் தேதி இல்லைன்னா 8ஆம் தேதி 1 மணி டியருக்கு ஏ போர்டில் 2, 7 உழுவுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பாய்.